இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் நீங்கள் லண்டன் போகிறது அண்ணே, அந்த நேரம் வரும்போது பேசுகிறோங்க அண்ணே. நேரம் வரும்பொழுது பேசுகிறோம். நாள் இருக்குது, நேரம் இருக்குது. கட்சி அனுமதி கொடுக்கணும். ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக நான் இருக்கேன். கட்சி முதன்மையானது, கட்சி முக்கியமானது. கட்சி எல்லாமே அரசியல் சூழலை பார்த்து கட்சி ஒரு முடிவெடுக்கும். கட்சி அனுமதி கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அதை பற்றி நான் வெளிப்படையாக பேசுகிறேன். இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவர் அமெரிக்கா போகிறாரு, ஜோ பைடனும் ட்ரம்ப் பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியாண்ணா, அந்தளவுக்கு நான் உயர்ந்துட்டேன்னா அப்போ செல்வ பெருந்தேவர் மாதிரி நான் ஒரு பேட்டை ரவுடியாக இல்லாமல் இருக்கிறேனே. செல்வ பெருந்தேவர்கள் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரா, ஒரு குண்டாவா, இதற்கு முன்பு அவர் இருந்த கட்சியில் போய் காங்கிரஸுடைய அலுவலகத்தை தாக்கி விட்டு இன்னைக்கு அதே அலுவலகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவராக உட்கார்ந்துருக்கார். அதாவது கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி எல்லாம் பாருங்க, அந்த எந்த கட்சியில எப்படிப்பட்ட மனிதர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால தமிழக மக்கள் என்னை செல்வ பெருந்தேவர் பூரா மூன்றாம் தர ரவுடி என்று சொல்லாமல் இந்த மாதிரி அங்கே போறாரு இங்கே போறோன்னு சொன்னால் நான் பெருந்தன்மையை ஏற்றுக்கிறேங்கண்ணா. சார், நேற்றுக்கு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மாநில முருகேசன் கமிட்டி, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆனால் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு கம்பேரிசன் கொஞ்ச நாள் உங்களுக்கு அறிக்கை வரும், நான் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பாருங்கள். அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கும் மாநில அரசு ஒரு குழு போட்டு அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கும் நீங்கள் பாருங்கள். குறிப்பாக நாம் பேஜ் நம்பர் 13 4.11 நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை படித்தீங்கன்னா முதலாக நாம் சொல்லுகின்றோம் 2020 புதிய கல்விக் கொள்கை அந்த ஆராய்ந்து கொண்டு வந்த பிறகு நம்முடைய தாய்மொழி தான் பிரதான மொழியாக பாடமொழியாக இருக்கணும். நாம தான் சொல்கிறோம் முதல் கல்விக் கொள்கையில் இல்லை, இரண்டாவது கல்விக் கொள்கையில் இல்லை. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி, செகண்ட் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கு. தமிழக அரசு இத்தனை காலம் கழித்து விழித்துக்கொண்டு பேஜ் நம்பர் 1 தமிழக அரசினுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதையே சொல்றாங்க. டெக்னாலஜி நம்முடைய மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் 40 13.2 அதை பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும். அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆரம்ப புள்ளிங்கிறோம். இன்னைக்கு மாநில அரசு பக்கம் 12 டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு அவங்க பேசுறாங்க. அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு வரணும். யாருக்கும் கல்வியில தடை இருக்கக்கூடாது. கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேஜ் 24 6.1 புதிய கல்விக் கொள்கை. மாநில அரசு பக்கம் 23 இதே பாயிண்ட். எம்பசிஸ் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங், சும்மா ஒரு விஷயத்தை படிச்சு வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாம செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியா இருக்கணும் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கம் 12 4.5 சொல்றோம். கரிக்குலத்தை மாத்துங்க, கண்டென்ட்டை மாத்துங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் எம்பசைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பேஜ் நம்பர் 7 இதே மாநில அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய டீம் ப்ரொமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் பயன்படுத்துறாங்க. அடுத்து லைப்ரரி, மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நம்பர் 52 21.9 அதடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம லைப்ரரி எப்படி இருக்கணும், எந்த இடத்துல கொண்டு வரணும், பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்றோம், புத்தகங்கள் இருக்கணும், குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். நாம பேஜ் நம்பர் 13 மாநில அரசினுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும், இனிஷியேட்டிவ் பண்ணணும். அடுத்து அலுமினி என்கேஜ்மெண்ட், ஒரு கல்லூரியில ஒரு ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்களை என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியா நாம என்கேஜ்மெண்ட்ல வச்சிருக்கணும். நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் 11 3.7 மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை பக்கம் 14 அடல்ட் எஜுகேஷன், அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில மத்திய அரசு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது குறிப்பாக வொகேஷனல் ட்ரைனிங் எல்லாத்துலயும் இது இருக்கணும் அப்படின்னு. அதே அடல்ட் எஜுகேஷனை பக்கம் 15 மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதுல மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் 28 6.2 நம்ம சொல்றோம். பயஸ் இருக்கக்கூடாது, ஸ்டீரியோடைப் இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, ஆண் பெண் என்கின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. அதையே பக்கம் 16 மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க. அடுத்து மைக்ரண்ட் லேபரர்ஸ், ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸா இருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். பக்கம் 10 3.2 புதிய கல்விக் கொள்கை. அதே போல பாத்தீங்கன்னா மாநில அரசினுடைய பக்கம் 23 மைக்ரண்ட் லேபரருக்கான சில்ட்ரன் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ், புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு பக்கம் 12 4.8 நம்ம ஸ்போர்ட்ஸை பத்தி எம்பசிஸ் கொடுத்திருக்கோம். மாநில அரசு பக்கம் 14 29. ஆனா இதுல இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? உருது ஸ்கூல்ஸை பத்தி மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா, நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க. ஒரு பக்கம் இந்தி வேண்டாங்கிறாங்க, ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க. ஆனா உருது பள்ளிகள் வேண்டும் என்று மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்றாங்க. இன்னொன்னு மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன், அதை மாநில அரசு எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்கன்னா,
மதராசால படிக்கக்கூடிய டிகிரியை வந்து டிஃபென்ஸ், சிவில், பேங்கிங் எக்ஸாமினேஷன்ல அங்கீகாரம் கொடுங்க. மதராசால படிக்கக்கூடிய கல்விகளை, மதராசால இருக்கக்கூடிய சிலபஸை அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு, சிவில் பரீட்சைக்கு, பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரி அத்தரைஸ் பண்ணணும்னு மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க. நான் சொல்றதெல்லாம் மக்களுக்கு புரியட்டுங்கண்ணா.